அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த தாமதத்தால் இந்திய ஜவுளி ஏற்றுமதியாளருக்கு 18,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதிப்பை தொடர்வதால் இந்திய ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறைவான வரி விதிப்புள்ள வங்கதேசம், வியட்நாம், சீன ஜவுளிகளுடன் இந்திய தயாரிப்பாளர்கள் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கோடைகால ஆடைகள் வாங்கும் வெளிநாட்டு வர்த்தகர்கள் தற்போது கொள்முதல் பேச்சுவார்த்தையை தொடங்குவது வழக்கம். ஆனால் வர்த்தக ஒப்பந்தம் தாமதத்தால் இந்திய ஏற்றுமதியாளர்களுடன் அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்கள் வங்கதேசம், சீன ஏற்றுமதியாளர்களுடன் ஒப்பந்தம் செய்தால் இந்திய ஆடையை விற்க முடியாத சூழல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கோடைகால ஆர்டர்களை பெற தவறினால் இந்திய ஜவுளி ஏற்றுமதியாளருக்கு 18,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. 50% நம்ம அமெரிக்க ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்த வளர்ச்சி 25 வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சின்னு சொல்லாங்க. இப்போ இந்த சந்தை இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஆர்டர்கள் அந்த 50% சந்தை நம்ம புதிய நாட்டோட ஏற்படுத்தணும் அப்படின்னா உடனடியாக இது நமக்கு ஆர்டருக்கு அந்த 50% நம்ம கவர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் ஆகலாங்க. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதால் இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 25% வரியை விதித்தது அமெரிக்கா. தற்போது இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதை நிறுத்திவிட்டன. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதை நிறுத்திவிட்டதால் கூடுதல் வரியை ரத்து செய்வது பற்றியாவது பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த பிரச்சினையை எதிர்கொள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு கூடுதல் சலுகை வழங்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊக்கத்தொகை அதிகப்படுத்தணுங்க. ஒரு 15% கொடுக்கறதுக்கு முன் வரணும். அதே மாதிரி வட்டி வீதி ஏற்றுமதிக்குண்டான வட்டி விகிதத்தை இன்னும் குறைக்கணுங்க. இப்படி பல சலுகைகள் பண்ணா மட்டும்தான் இந்த பின்னலாடை தொழிலை பாதுகாக்க முடியும். இப்போ மத்திய அரசு அதுக்குண்டான சலுகைகள் வழங்கி உள்ளாராங்க. அது எங்களுக்கு போதுமான அளவு இல்லை. கூடுதலாக விதித்த 25% வரியை திரும்ப பெற்றால் கூட பேச்சுவார்த்தையை தொடங்க முடியும் என்பதே ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.